நிலத்தை பதிவு செய்து வாங்கிவிட்டு பணம் தராமல் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் உப்புபாளையம் அடுத்த திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சேமலையப்பன் என்பவரின் மகன் பாலமுருகன். இவர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள மனுவில், தமக்கு சொந்தமான சொத்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த என சித்தப்பா மகனான முருகேசன் என்பவர் தமக்கு சொந்தமான இடத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி வாங்கினார். அதற்கான தொகையை 10 முதல் 15 நாட்களில் தருவதாக கூறியுள்ளார். சித்தப்பா மகன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் 15 நாட்களுக்கு பின்பு முருகேசனிடம் பணத்தை கேட்டபோது எந்த தொகையும் தர முடியாது என்று கூறினார். அதன் பிறகு பலமுறை பணத்தை கேட்டும் அவர் சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்துள்ளார். பின்பு கடந்த 4ஆம் தேதி தோட்டத்திற்கு வந்தபோது முருகேசனிடம் தனக்கு தர வேண்டிய பணம் குறித்து பேசியுள்ளார். அதற்கு அவர், தர வேண்டிய தொகை எதுவும் தர முடியாது, இதை மீறி நீ எங்காவது யாரிடமாவது புகார் அளித்தால் திமுக அமைச்சரிடம் கூறி உன்னை இருக்குமிடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என்று கூறி மிரட்டியுள்ளார். மேலும் முருகேசன் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி சுட்டு விடுவேன் என்றும் கூறி மிரட்டியுள்ளார். இதேபோல கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகா கார்வெளி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமியின் மகன் ராமலிங்க செக்கவேல், ரதி, மணிவேல், கதிர்வேல், அருண் பிரகாஷ், அருணா பிரசாத், முருகன் உள்ளிட்ட பலரிடம் முருகேசன் நிலமோசடி செய்துள்ளார். எனவே முருகேசன் அடியாட்கள் உதவியுடன் வெள்ளக்கோவிலில் தாலுகாவில் பல சட்டவிரோத நடவடிக்கைகளில் குறிப்பாக நில அபகரிப்பு, கந்துவட்டி மோசடி, அரசியல் பின்புலம் கொண்டு அப்பாவி மக்களை மிரட்டி நிலங்களை அபகரிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அப்புகார் மனு மீது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அவரது அரசியல் செல்வாக்கால் மனுக்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பாலமுருகன் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நான் வெள்ளக்கோயிலுங்க, திருமங்கலம். என் பேர் பாலமுருகன், எங்கள் அப்பா பேர் சேமலையப்பன்ற. என்னுடைய பிரச்சனை முருகேசன் சொல்லி ஒரு அரசு வக்கீலுங்க, அதுக்காக வந்திருக்கேங்க. என்னுடைய சொத்தை பூரா இது பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு க்ரெஷர் போட்டுட்டு இருந்தேங்க. அதில் மிரட்டி இது பண்ணி வாங்கிட்டேனுங்க. அப்பவும் பிரியமாக சித்தப்பா பையங்கிறதுனால எழுதி கொடுத்துட்டேங்க. இப்போ என்னுடைய சொத்தை வாங்கிட்டேங்க, வர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்துறானுங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த கட்ட வேண்டிய வேல்யூ மட்டும் கட்டிடுறேங்கன்னா அந்த லேண்டுக்கு உண்டான பணம் இன்னும் வரலைங்க. அதுக்கு பைசூல் என்னுடைய பங்காளி மாமச்சன் எல்லாம் ஒரு 5 பேர் வர்றாங்க. அவங்களும் வந்து மிரட்டுற அப்படிங்க இதை அப்படின்னு சொல்லி. அதனால் அதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கலைங்க. அவங்களும் வந்து இப்போ நேரம் நின்று பேச முடியலைங்க. அதனால் நீங்கள் அதுக்காக வந்திருக்குங்க. எனக்கு இது போல் பல பிரச்சனை இருக்குங்க. அமைச்சர் சாமிநாதனை வச்சுக்கிட்டு, மூப்பே சாமிநாதனை வச்சுக்கிட்டு இந்த வேலையில் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்க. ஃபஸ்ட்டு இவருக்கு அரசு வக்கீலுக்கு ஆகாவளிங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டுற அப்படிங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய வந்து 2 ஏக்கராங்க. வேல்யூ அதிகங்க. ஆனால் இதே வேல்யூன்னு அவரே முடிவு பண்ணுறாருங்க. மதிப்பு வந்து 4-5 கோடிக்கு மேலே போகுங்க. இப்போ வந்து அவர் தான் இவ்வளோதான் போகு, 160 போகுங்கிறாரு, 180 போகுங்கிறாரு. அப்புறம் எங்கள் அண்ணன் போய் பேசினால எனக்கு உடன்பிறப்பு அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க. அப்புறம் வேண்டாம் போயிட்டு போய் எங்கள் அப்பா அம்மாவில் சொத்து போனால் போயிட்டு போகுது. அவன் அந்த மாதிரி ஆளுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய டார்ச்சல் ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பாவை கொண்டுட்டானுங்க. 2வது வந்து எல்லா டார்ச்சர்லேயும் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சூசைடு கூட வந்து அவங்க தூக்கில் தூங்கிட்டாங்க. எனக்கு வந்து தற்கொலை காரணமே நீதே அப்படின்னு சொன்னானுங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்க. என்னுடைய வாழ்க்கையே அவனுக்காக போயிடுச்சுங்க. 25 வருஷம் 30 வருஷமாக இது பண்ணி பிரச்சனைங்க. இதுக்கு எனக்கு ஏதாவது எல்லா கம்ப்ளைண்ட் அத்தனை ஆஃபீஸருக்கும், கலெக்டர்லேருந்து அத்தனைக்கும் நான் கிரஸ்டர்லேருந்து எல்லா பெட்டிஷன் போட்டேனுங்க. கிரஸ்டரில் லேபர் இதில் அவங்க பிரச்சனை பண்ணி எல்லாமே இப்போ இது பண்ண வச்சுங்க. எல்லா ஆஃபீஸரும் வருவாங்க, சொல்லாங்க. இப்போ நான் கொண்டு வந்து இவ்வளோதானே சாட்டா எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. எல்லாம் 100% பண்ணுறா அப்படிங்க. 100% அமைச்சர்கிட்டே போய் சொன்னேங்க. ஊரே போய் சொன்னேங்க. ஊர் போய் சொல்லல அமைச்சர் வந்து முறிய சொல்கிறேன்னாரு.
அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்கிற அப்படி அமைச்சர் என் பேச்சு கேட்ப அப்படியா உன் பேச்சு கேட்ப அப்படியான்னு. அமைச்சர் வந்து 6 பேச்சு கேட்ப அப்படி, ஸ்டாலின் பேச்சு கேட்பாரா இல்லை இவன் பேச்சு கேட்படுங்க. அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க. இல்லைங்க, அது புரியல. அதாவது அமைச்சர் பேரை எதுக்காக இவர் யூஸ் பண்ணுறாரு, அமைச்சர் எந்த வகையில் இந்த கேஸில் உள்ளே வராரு? இல்லை, பொதுவாகவே அதுதான் எனக்கும் தெரியலைங்க. அமைச்சருக்கு எங்களுக்கு லிங்கே இல்லைங்க. என்னாரும் கேட்டாலும் அமைச்சர் மாமாங்கிற அப்படிங்க, சொந்தங்கிற அப்படிங்க. அவர் உங்களுடைய தம்பி தானே? எனக்கு அவன் முருகேஷ் வந்து சொந்த அண்ணன். அண்ணன் உங்களுக்கு சொந்தம்னா அவருக்கு சொந்தமா? அதே தெரியலைங்க. ரீசெண்டாக இடம் சம்மந்தம் இல்லாமல் வேறு நபர்லாம் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஆமாங்க. இப்போ கன்று வந்து 100% தம்பிக்காக தான் வாங்கியிருக்கேன்னு துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுற அப்படிங்க, கொண்டார அப்படிங்க, கொண்டாந்து அங்கே வைக்கிற அப்படியே 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுற அப்படிங்க. சுட்டா என்பட கன்னில் தோட கணக்கோட இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படிங்க. அதுவோ வந்து நான் வேறு துபாய்க்கும் வச்சுருக்கிறேன். சரி, பைஜிக்கிட்டே தான் வந்துருக்கு. பெட்டிஷன் கொடுக்குறக்க தான் வந்திருக்கேங்க. முடியலைங்க, நான் வாழவே முடியல, என்னை சாகிற நிலைமையில் இருக்கேங்க. அங்கே வெள்ளை கோயில் ஏன்னா வீட்டுக்கு யார் இப்போ வெள்ளை கோயில் அவன் பிரச்சனை நிறைய இருக்குங்க. நான் வீட்டுக்கு தெரியாமல் இப்போ வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஏதாவது வழி இது பண்ணுங்க. வெள்ளை கோயில் ஸ்டேஷனுக்கு நடவடிக்கை இல்லை. 100% இல்லைங்க. இந்த பெட்டிஷன் இப்போ கொண்டு போய் கொடுத்தேன்னா மேலேருந்து வெள்ளவாய் ஸ்டேஷனுக்கு போதும். வெள்ளவாய் ஸ்டேஷனில் வந்துன்னா அங்கே ஆளை வச்சு மேட்டரை முடிச்சுக்கிற அப்படிங்க, அவ்வளோதான். பைசையில் போயிடணும். அப்புறம் எந்த ஒரு பெட்டிஷன் கொடுக்குற பேப்பர் தானே, அது நிறைய 1000 பெட்டிஷன் கொடுத்துருக்குங்க. அந்த பெட்டிஷன் எனக்கே இந்த நிலைமைன்னா கீழ்ப்பட்ட மக்களுக்கு என்ன நிலைமை, அதுதான் வேணுங்க.